Welcome back to Ela Photography. இன்னைக்கு Epson printer unboxing and installation நம்ம தலைவர் தான் ஓபன் பண்ண போறார். இது வந்து வைஃபை பிரிண்டர் Epson 3251 ன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல, மாடல் மறந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த Epson exceed your version 3251 மாடலுங்க. எக்கோ டேங்க் ஃப்ரண்ட்லி. இது வந்து வைஃபை பிரிண்டரு. இது நம்ம ஃபோன்லேருந்தே வந்து பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்காக வந்துட்டு இது நமக்கானது கிடையாது, இது சத்யனாவுக்காக வாங்கியிருக்கு. 13,800 ரூபாய். இது வந்து இன்ஸ்டலேஷன் சிடி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்க்கு கொடுத்துருக்காங்க. 4 இங்க்கு. என்னென்ன இங்க்கு? மெஜந்தா, சியான், பிளாக்கு, எல்லோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பவர் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸில் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, நம்ம பிரிண்டரை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதில் இருக்கிற திங்ஸ் 1 2 3 4, மொத்தமாக இதில் ஒரு 4 பொருட்கள் வருது. வித் சிடியோட 5 ஆச்சு. இது பேக் சைடு மழை வந்து விட்டது. ஓகே, அவ்வளோதாங்க பிரிண்ட்ரு. இங்கே வந்து கேபிள் கனெக்ட். இது வந்து இது பிரிண்டர்லேருந்து சிஸ்டத்துக்கு போகிறது. இது வந்து பவர் கேபிள் கொடுக்கறது. நம்ம இங்கே தான் வந்து பேப்பர் இன்புட். இதில் தான் பேப்பர் அவுட்புட் வர்றது. இது வந்து இங்க் டேங்க்கு. ஏன் இப்படி தூக்கி பார்க்குறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இவங்க செக் பண்ணிவிட்டு கொடுக்குறதா இவங்களோட ஒர்க்கு. அதனால வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா வைஃபை இருக்குது. வைஃபை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இது வந்து ஜெராக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு. இது வந்து கலருக்கு. ஒருவேளை பேப்பர் உள்ளே ஜாமாய் சிக்கிச்சு அப்படின்னா இது அமுக்குனீங்க அப்படின்னா பேப்பர் வெளியில் வந்துடும். ஒருவேளை பாதி பிரிண்ட் ஆகிட்டு சும்மா ஒயிட் பேஜ் சும்மா பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அமுக்கணும்னா சல்லுன்னு வெளியில் வந்துடும். அதுக்காக இந்த பட்டன். ஏதாச்சும் எரர் வந்துச்சுனாலும் இதில் தான் வந்து எரர் காட்டும். இது வைஃபை வந்து கனெக்டட் மொபைல் கனெக்ஷன் ஆகிடுச்சுன்னா இந்த லைட் எரியும். சும்மா வைஃபை ஆன் ஆச்சுன்னா இது எரியும். இது வந்து பவர். அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து ஹெட் இருக்குது. இந்த ஹெட்டு தான் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்க வேண்டிய ஐட்டம். இது என்னோட டைட்டாக இருக்குது, இது லூஸாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எடுத்துட்டோம். என்ன அது ஜிபே. ஹலோ கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த பிரிண்டரில் நம்ம இங்க்கை வந்து ஃபில் பண்ணலாம். 4 இங்க் இருக்குது. மெஜந்தா, எல்லோ, பிளாக், சியான். அது நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு கலர் பார்த்து ஊற்றணும். மெஜந்தா வந்து இங்கேயே எம்முன்னு போட்டிருக்கு இந்த இடத்துல. ஒரு நிமிஷம். இங்கேயே எம்முன்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல மெஜந்தா ஊற்றணும். இது வந்துட்டு இதில் உட்கார்ற மாதிரி கொடுத்துருப்போம். இப்படி வச்சிங்கன்னா இங்க்கெல்லாம் அப்படி ஒழுகாது. நீங்கள் இதில் வச்சு இப்படி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே உள்ளே போகிறக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே இறங்கிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. இந்த ஒரு இது மட்டும். இது வந்து மெஜந்தா, இங்கே எம்முன்னு போட்டிருக்கு. மெஜந்தா ஊற்றியாச்சு. இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா இதிலிருந்து இங்க் வந்து கீழே போகாது, அதுக்கு மேலே கீழே விடாது. இன்னும் கொஞ்சம் இங்க் இருக்குது. அடுத்து நம்ம ஃபில் பண்ண போகிறது எல்லோ. அதில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற நாபானது உள்ளே தள்ளி போயிடும். தள்ளி போனோன்னா இங்கானது உள்ளே ஸ்டோர் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும்.
பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்க்கு இறங்கிட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இங்க் அது ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து இங்க் அது வந்து உள்ளே விடாது. அதனால் வந்துட்டு நம்மளை இதில் இங்க்கு சிந்திரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு பயம் தேவையில்லை. பார்த்திங்கனாலே தெரியும் இங்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டுருக்கு. ஓகே, இங்கேயும் ஃபில் ஆயிருச்சு. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இன்னும் இங்க் இருக்குது, ஆனால் கீழே வராது. இதிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே இங்க் கீழே வராது. அடுத்தது பிளாக். இது ஊற்றிட்டோம்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். பிளாக் ஊற்ற போகிறோம். பிளாக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக நீங்கள் எழுத்தை பார்த்து ஊற்றிக்கிங்க. ஏன்னா சியானும் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கு கொடக் கொடக் கொடக்குன்னு கீழே இறங்கிட்டுருக்கு. அடுத்தது நம்ம சியானையும் வச்சாச்சு. சியானும் இறங்கிட்டுருக்கு. ஓகே, பிளாக் இறங்கிருச்சு. மூடி கரெக்டாக எடுத்து பார்த்து மூடி வச்சுக்கோங்க. சியானில் ப்ளூ கலரில் தெரியும். இந்த கலரும் இந்த கலரும். நம்ம வைஃபை பிரிண்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டமில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் ஃபஸ்ட் நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போய்க்கிடலாம் அப்படின்ட்டு. ஹேவ் யூ ரீட் அக்செப்டட் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்? எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இங்க் ஊற்றியாச்சா அப்படின்னு கேட்குது. ஐ ஹாவ் ஃபினிஷ்டு ஃபில்லிங் இங்க். இன்ஸ்டால்டு டிரைவர். நம்ம வந்துட்டு டிரைவர் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஒயர் வந்து இன்னும் இதில் பின் பண்ணவே இல்லை. ஒயர் இங்கே கிடக்குது. நம்ம லேபில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு இதை பிரிண்டரில் இந்த பின்னை குத்திக்கலாம். இங்கே குத்துறக்கு இந்த சைடில் குத்தணும். இவ்வளோ தான். இங்கே வந்து பவர் கேபிள் இது குத்தியிருக்கோம். இது பிரிண்டரோட பேக் சைடு. அவ்வளோதான். பிரிண்டரில் இருந்து குத்தி வர்ற இந்த கேபிளை நம்ம லேப்டாப்பில் குத்திக்கலாம். ஓகே, லேப்டாப்பில் குத்தியாச்சு. Installation Epson printer. நம்ம வந்து வைஃபை மூலமாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம் போல். இது எப்படின்னு தெரியல. வைஃபை ஆட்டோ கனெக்டட் பிரிண்டர் செட்டப்ன்றது. சரி, ஓகே, நம்ம இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சிஸ்டத்தில் வைஃபை இருந்துச்சுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல். ஒயர் கூட தேவையில்லை போல். அது எப்படின்னு தெரில. வைஃபை ஆட்டோ கனெக்ட் பிரிண்டர் செட்டப்.
இப்போ நம்ம வந்து பிரிண்ட் டெஸ்ட் பேஜ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜுங்க, இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். Congratulations, you have finished setting up your printer. Email print, Epson iPrint mobile app, remote print driver. அதாவது இதில் இருந்தும் வந்து ரிமோட் டைப்பில் பண்ணிக்கலாம், சிஸ்டத்தில் இருந்தும் ரிமோட்டில் இயக்கிக்கலாம், ஃபோனில் இருந்து மெயில் இருந்தும் பண்ணிக்கலாம் போல். ஃபோன்லேருந்து பண்ணுற ரெண்டும் சேம் தான். இது மட்டும் வந்து நம்ம ரிமோட்டில் பண்ணிக்கலாம், அது போக வயர்லையும் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து மொபைலில் இருந்து இப்போ பிரிண்ட் கொடுக்க போகிறோம். கூட இது கலர் வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துட்டோம். அதோட மிச்ச காசு பேரண்ட் கிட்ட கொடுக்க சொன்னாங்க. 5 ரூபாய். கலர் வந்து பிளாக். ஓகே. நம்ம இப்போது பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டு தான் இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதோடைய பிரிண்ட் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன் சைடு பிளாக் அண்ட் ஒயிட், ஒன் சைடு கலரில் எடுத்துருக்குது. நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் பிசியில் கனெக்ட் பண்ணி எப்படி பிரிண்ட் அவுட் கொடுக்கறது, அதே மாதிரி மொபைலோடைய பிரிண்ட் அவுட்டையும் பார்த்துட்டோம். ஓகே கைஸ், மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, எலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே.